வணக்கம் and welcome to Mind Mastery with Janaki. நான் Mind Mastery trainer and energy healer. Auto suggestions is the most powerful automatic manifestation. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஆட்டோ சஜஷன்ஸ் நம்மளோட டீப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சூப்பர் கான்ஷியஸ் மைண்டை டோட்டலி வைப்ரேஷ்னலாக ஃப்ரீக்வன்சியாக மாற்றுறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட். இது ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு. ரெண்டு சிஷ்யர்கள் குருமார்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வராங்க. அவங்களோட டிசிப்ளின்ஸ் என்ன, வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறது எல்லாம் கற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு காட்டு பகுதியில். அப்போ ஒரு பெரிய நதி இருக்குது, அந்த நதியை தாண்டி அவங்க போகணும். அப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து அங்கே வருது. அங்கே வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ரூல்ஸ், அதாவது அந்த சிஷ்யர்கள் படித்த அந்த குரு கிட்டேருந்து படித்த விஷயங்களில் எந்த பெண்ணையுமே வந்து தொடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஒரு டிசைப்பிள் என்ன பண்ணுறாரு, ஒரு சிஷ்யர் என்ன பண்ணுறாரு, சரிம்மா நான் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை தூக்கிட்டு அந்த ஆற்றுல நடந்து போய் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி விட்டுடுறாரு. இந்த இன்னொருத்தர் டிசைப்பிள் கூடவே வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து அந்த ஆற்றை கடக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் என்ன யோசிக்கிறாரு, அந்த ஆற்றை எப்படி கடப்போம் அப்படிங்கிறது யோசிக்கல. ஆனால் இவர் ஏன் அந்த பெண்ணை தூக்குனாரு, இது நம்ம தர்மமா, இது நம்ம கற்றுக்கிட்ட விஷயமா, இது தப்பு தானே, இவர் எப்படி இப்படி செய்யலாம், இப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த ஆற்றை வந்து கடக்கிறாரு, வெளியில் வராரு. அப்போது இந்த முதல்ல அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்தவர் வந்து இந்த பெண்ணை சேஃபாக கொண்டு போய் அங்கே சேர்த்தணும், அது மட்டும்தான் அவரோட தாட்டாக இருந்தது. அவர் வேகமாக அந்த ஆற்றை கடந்து போய் அந்த பக்கம் ரீச் ஆகிடுறாரு. ஆனால் இவரால், ரெண்டாவது டிசைப்பிளால் அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. ரொம்ப நேரம் கழித்து தான் அவரால் அந்த ஆற்றை கடக்க முடிஞ்சுது. ஸோ எண்ணங்கள் இங்கே என்ன இருக்குது, இதுதான் ஆட்டோ சஜஷன்ஸுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே என்ன சஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். யூ கேன் இதர் மேக் ஆர் பிரேக் த ஹேப்பனிங்ஸ் அப்படிங்கிறது தாங்க இதில் உண்மை. நீங்கள் என்ன விஷயம் நினச்சிக்கிட்டே போகிறீங்களோ, நல்ல ப்ராஸ்பெக்டிவாக ப்ரொடக்டிவாக அதை நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட பாதை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குது. அதுவே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், அதில் நிறையா நாமளே இல்லாத ப்ராப்ளம்ஸை அதுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இதெல்லாமே வந்து அன்வான்ட் எனர்ஜி ஃப்ரீக்வன்சின்னு தான் நம்ம சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்போவுமே அலைன் ஆகவே முடியாது இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி இருந்தால். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ சஜஷன். நீங்கள் உங்களுக்குள்ளே சஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, எஸ் நான் வந்து இந்த விஷயத்தை செய்கிறேன், இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படிங்கிறது ஒரு நாள் இல்லைங்க, எவ்ரிடே ஆட்டோ சஜஷன் உங்களுக்கு கொடுக்குறீங்க. நம்மளோட எண்ணங்கள் தான் ஆக்சுவலி நம்மளோட ஆட்டோ சஜஷன். நமக்கே தெரியாமல் நிறைய எண்ணங்கள் நமக்குள்ள நெகட்டிவாக இருக்கிறதே ஆட்டோ சஜஷனாக மாறிடுது. அதனால தான் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து நடக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் நான் சொல்கிறேன். இதுக்கு 3 மெத்தட். இப்போ வந்து TRM அப்படிங்கிறது இதில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். T வந்து ட்ரான்ஸ் ஸ்டேட். ட்ரான்ஸ் ஸ்டேட்னா டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகணும். எப்படி அந்த டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகலான்னா சிம்பிள் டெக்னிக், ப்ரீதிங் டெக்னிக் தான். ப்ரீதிங் டெக்னிக் நார்மல் ப்ரீதிங். நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் நார்மல் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் வாட்ச் யுவர் பிரெத். உங்கள் மூச்சை மட்டுமே நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 1 மினிட்டுக்கு நீங்கள் இந்த ப்ரீதிங் டெக்னிக் நீங்கள் பண்ணலாம். அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து யூ ஜஸ்ட் ரீவயர் யுவர் பிரெயின். எப்படி ரீவயர் யுவர் பிரெயின் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நீங்கள் வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸ், சஜஷன்ஸ், இல்லை ஏதாவது வேர்ட்ஸ். எப்பவுமே உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா ஐ ஆம் பாசிட்டிவ் ரைட் நவ், ஐ ஆம் பாசிட்டிவ் ரைட் நவ், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான ஒரு வேர்டாக சொல்லலாம், இல்லைனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி உங்களோட பிரெயினோட ஃப்ரீக்வன்சி மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட முத்ரா. முத்ரா வந்து நீங்கள் கையில் நார்மலி நிறைய முத்ராஸ் நம்ம பார்க்குறோம். அதில் காமனாக இருக்கிறது சின் முத்ரா. ஸோ 2 கை இப்படி வச்சுட்டு நீங்கள் சின் முத்ராவில் உட்காடுறீங்க. சின் முத்ராவில் நீங்கள் இப்படி சின் முத்ரா நீங்கள் வைக்கலாம். இது வந்து இட் காம்ஸ் யோர் மைண்டு. ரெண்டாவது முத்ரா இந்த இடத்துல பிருத்திவி முத்ரா. பிருத்திவி முத்ரா
ரொம்பவே உங்களுக்கு ஒரு எனர்ஜி முத்ரானே சொல்லலாம். இட் கிவ்ஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜி. ஸோ நீங்கள் பிருத்வி முத்ரா கூட நீங்கள் வச்சு இந்த ப்ராக்டிஸ் செய்யலாம். மூணாவது தியான் முத்ரா கூட நீங்கள் வச்சுக்கலாம். தியான் முத்ரா அப்படிங்கிறது டோட்டலி உங்களோட மைண்டை காம் பண்ணும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்லி உங்ககிட்ட இருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான். ஸோ இந்த 3 முத்ரால உங்களுக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சின் முத்ரால இருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் தியான் முத்ராக்கு போங்க, அதுக்கப்புறமா பிருத்வி முத்ராக்கு போகலாம். இந்த ஆர்டர் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் கடைசியில் என்ன முத்ரா வைக்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் ஸ்டே பண்ணி இதை பண்ணலாம். ஸோ இந்த முத்ரா நீங்கள் வைக்கிறீங்க. இந்த முத்ரா வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். I love abundance and prosperity and I attract it naturally. I love abundance and prosperity and I attract it naturally. இந்த ரீவயரிங்கான ஸ்டேட்மெண்ட், பிரெயின் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டை 21 டைம்ஸ் நீங்கள் சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆட்டோ சஜஷன்ஸில் அந்த ரெப்பிட்டிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 21 டைம்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. எப்போ சொல்லலாம்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைனா நைட் வென் யூ கோ டு பெட் நீங்கள் இதை பண்ணிவிட்டு தூங்கலாம். ஸோ இந்த ஆட்டோ சஜஷன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் செய்ய 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 எவ்ரி நவ் அண்ட் தென் உங்களுக்கு அந்த வேர்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுற மாதிரி தானாகவே அமையும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். யூ கேன் ரியலி ஃபீல் த டிஃப்ரென்ஸ். நீங்கள் முதல்ல இருந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அஃபர்மேஷன். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதாவது உங்களோட கெரியர், பிஸ்னஸ், மணி, ஹெல்த் எல்லாத்துக்குமே இது சூட்டபிளான ஒன்று தான். இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும் உங்களோட மைண்ட். அட் த சேம் டைம் உங்களோட கோல், உங்களோட இன்டென்ஷன் எதுவோ அது ரொம்ப சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். மைண்ட் காம் பண்ணாமல் நீங்கள் எந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸும் நடக்கும்னு மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அது நீங்கள் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கையில் வச்சுருந்தாலும் அது நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதனால தான் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகுறது. ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும், இதை எப்படி ரீவயரிங் யுவர் பிரெயின் பண்ணணுங்கிறத டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் எவ்ரி மந்த் மைண்ட் மாஸ்டரி கிளாஸ் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறேன். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.